புத்தகம். அது பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறது. பவுலடியார் எழுதிய முதல் திருமுகம் அதுதான். புதிய ஏற்பாட்டு 27 நூல்களுள் காலத்தால் முந்தி எழுதப்பட்ட எழுத்து வடிவம் பெற்ற ஒரு நூலும் அதுதான். அந்த நூலிலே பவுலடியார் தெசலோனிக்க மக்களுக்கு சொல்லுகிற கருத்து என்ன? தெசலோனிக்கா என்பது மாசிதோனியாவில் இருக்கின்ற ஒரு துறைமுகம், யூதர்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு பகுதி. இரண்டாம் நற்செய்தி பயணத்தின் பொழுது பவுலடிகளார் அங்கு சென்று நற்செய்தி பணியாற்றினார் என்பதுதான் நமக்கு வரலாற்றின் வழியாக சொல்லப்படுகின்ற செய்திகள். இந்த தெசலோனிக்க மக்களுக்கும் பவுலுக்கும் இருந்த அந்த மறைபரப்பு உறவிலே ஒரு முக்கியமான சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலடியாருடைய முதல் திரு அவைகள் ஒன்று இந்த தெசலோனிக்க திரு அவை. பவுலடியாருடைய பாணி அப்படித்தான். ஆங்காங்கு இறை வார்த்தையை விதைத்து ஒரு வேகமாக கூட ஆங்காங்கு திரு அவையை ஏற்படுத்திவிட்டு அடுத்த ஊர்களுக்கு போய் கொண்டே இருப்பார். அடி உதை வாங்கிட்டு போவார். அதுதான் அவருடைய பாணி. ஆனால் திரும்பி போகிற பிற்பாடு அந்த